இங்கே வருங்கப்பா, பொன்னாங்கிழி கீரைப்பா. இதை அப்படியே பட்டமாக தடுத்துட்டு இதுக்குள்ள இந்த பொன்னாங்கிழி கீரை இந்த தண்டை ஒடிச்சிட்டு இதை அப்படியே நட்டு விட்டு இங்கே வருங்கப்பா. 3 உயரம் வந்துருச்சுப்பா. விற்பனைக்கு நாளைக்கு நறுக்கிக்கு இருக்கிறப்பா. நாளைக்கு விற்க கொண்டு போகணும்ப்பா. எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்களாப்பா? இதை பாருங்கப்பா, நாளைக்கு விற்கிறதுக்கு கொண்டு போகணும்ப்பா. சந்தைக்கு கொண்டு போகணும். லைனுக்கு கொண்டு போயிடுவோம்ப்பா. நாங்கள் வந்து லைனில் வீட்டுக்கு வீட்டுக்கு எடுத்துருவோம்ப்பா. இங்கே பாருங்கப்பா, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களாப்பா? பொன்னாங்கிழிக்கிறப்பா. இது வந்து நல்லா சூப்பு வைக்கலாம்ப்பா. நல்லா இரும்பு சத்து மாதிரிப்பா. உடலுக்கு நல்ல சத்துப்பா. இது நல்லா கூலிங்கி கொடுக்கும். இந்த கீரையெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும்பா. இது வந்து சூப்பு மாதிரி வச்சோம்னா நல்லா இருக்கும். எலும்பு சூப்பு மாதிரி இருக்கும். இந்த கீரை வந்து அருமையான நல்ல சத்து உள்ளதுப்பா. இந்த மாதிரி கீரையில் வாங்கி சாப்பிடணும்ப்பா. நமக்கு பார்த்தப்பா அறுவடை நடக்குது இந்த கீரைக்கு. இது நட்டு எப்படியும் 1 மாதம் இருக்கும்பா. பார்த்தே நல்லா அறுவடைக்கு வந்திருக்குப்பா. இது பாருங்கள், நல்லா இருக்குது பார்த்தீங்களாப்பா? எப்படி இருக்குது இந்த கீரை? இது நல்ல கீரைப்பா. இது மூலிகை கீரை மாதிரிப்பா. பொன்னாங்கிழிப்பா, சிவப்பு பொன்னாங்கிழி. பாருங்கப்பா, நாளைக்கு விற்கிறதுக்கு கொண்டு போகணும்ப்பா. இதை கொண்டு போகணும்னா 5-6 இது நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு களை எடுத்து இது பதிச்சு அதை நல்லா பராமரித்து களை எடுத்து உரம் போட்டு நல்லா இதெல்லாம் பண்ணி செஞ்சு பூச்சி வட்டை புளியாமல் நல்லா மருந்து பவுடரை வீசி இவ்வளோ பக்குவம் பண்ணாதாப்பா இந்த மாதிரி கீரையை வரும். அதுக்குள்ள எவ்வளோ களை மண்டி இருக்குன்னு பாருங்கப்பா. புல்லுலாம் இங்கே பாருங்கப்பா. இதெல்லாம் தாப்பா பறித்து கொடுத்து மறுபடியும் மண்டி இருக்குப்பா. எவ்வளோ புல் இருக்குன்னு பாருங்கப்பா. இந்த கீரையை வாங்கி சாப்பிட்றதுக்கு அதுக்கு ரொம்ப வாதம் பேசுகிறாப்பா. இந்த கீரை அப்படியா இப்படியா என்ன ரேட்டா அப்படிலாம் பேசுகிறாப்பா. நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு இந்த விவசாயம் பண்ணி கொண்டு போகிறோம். விவசாயத்தை பண்ணுறதுனா சின்ன விஷயம் இல்லைப்பா. இதுக்குள்ளேயே நம்ம இருக்கணும், குடி இருக்கிற மாதிரி. நம்மளுக்கு சாப்பிட்றது ஒன்றுமே ஓய்வு. அப்போ தான் சத்த நேரம் இருக்கணும். இல்லைன்னா களை பிடுங்கணும். இங்கே பாருங்கள், இந்த கீரையெல்லாம் களை மண்டி போயிருக்கு. இது பூரா எடுக்கணும்ப்பா. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளேயே எவ்வளோ கீரை பாருங்கப்பா, எவ்வளோ புல் இருக்குண்டு. நானும் எடுத்து தாப்பா விட்றேன். இப்போ வந்து அரைவடைக்கு வரும்போதும் இங்கே வருங்கப்பா, இவ்வளோ புல் என்னப்பா செய்கிறது? இது பாருங்கப்பா, இப்படி இருக்குப்பா. இது பாருங்கப்பா, புல்லு தாப்பா. இவ்வளவும் பண்ணி நம்ம கொண்டு வரோம் விற்பனைக்கு. அதை பெரிய வாதமாக பேசுகிறாங்க. இவ்வளோ ரேட்டா, இப்படித்தான் கீரையா, இது இவ்வளோ தானான்னு சொல்கிறாப்பா. நம்ம விவசாயத்தை பண்ணி பார்த்தா தானேப்பா தெரியும் அதோட இது. இப்போ அறுவடை வர்றதுக்கு 1 மாதம் ஆச்சு. இதுக்குள்ளே எவ்வளோ வேலை, இந்த முன்னுக்குள்ளேயே அவ்வளோ வேலை இருக்குது. ஒவ்வொரு வெள்ளாமையிலும் கஷ்டப்படுற தாப்பா. வெள்ளமையாக பாடுபடணும். பாடுபட்டால் விவசாயம். இதை தாப்பா வாங்குறதுக்கு இவ்வளோ காசா, இவ்வளோதா, இப்படியா அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. மக்களே, அப்படிலாம் வாதம் பேசாமல் மக்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ஆமாம், இங்கே ரொம்ப சிரமப்படுத்தி இந்த வெள்ளாமை லாபத்தை பண்ணிக்கிருக்கிறோம். இந்த விவசாயம் பண்ணிக்கிருக்கிறோம். மக்களுக்கு வந்து பாடுபட்டாதாப்பா. ஆமாப்பா, இங்கே பாருங்கள் மக்களே, இதுக்கு என்னப்பா கரம்பம்பூத்து மாதிரி இருக்குது. எவ்வளோ புல் இருக்குன்னு பாருங்கப்பா. இதுக்கு வந்து பாருங்கப்பா, இதுக்குள்ள களை எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அதை அறுக்கும் போதும் நம்மளுக்கு அவ்வளோ புல் வருதுப்பா. அவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு வெள்ளாமையிலும் பராமரிக்கிற மாதிரி இருக்குது. விவசாயம் சும்மா இதில் இருந்து வருதுன்னு நினைக்கிறாப்பா மக்களுக்கு. அப்போல்லாம் நினைக்காதீங்கப்பா, ரொம்ப கஷ்டம்ப்பா. வெள்ளாமை வந்து கஷ்டப்பட்டதப்பா. வெள்ளமையாக கஷ்டப்பட்டாத்தையும் வெள்ளாமை. பாருங்க மக்களே, எவ்வளோ புல்லுன்னு பாருங்கள் மக்களே. இது கீரை, இது புல். இப்படி இருந்தால் எப்படி மக்களே? நாங்கள் வெள்ளாமை போட்டு
எவ்வளோ கஷ்டப்பட்டு களை எடுத்து தண்ணி எடுத்து ஏப்பா ரொம்ப கஷ்டம்பா. இங்கே வாதம் பேசுகிறீங்க மக்கள்லாம். இந்த கீரை இவ்வளோ தான் ரேட்டு, இவ்வளோ விலையா, சும்மானே கடந்து வருது அப்படிலாம் சொல்கிறீங்க மக்கள்களே. அப்படிலாம் வாதம் பேசாமல் வாங்கி சாப்பிடுங்க மக்களே. இது இரும்பு சத்து மாதிரி, இது ஆட்டுக்காலுக்கு சம்மதம். இது வந்து இதை வாங்கி சாப்பிட்டா சுல்லாம் பாருங்கள், சுல்லாம் போட்டு கடிக்குது நெருப்பு இரும்பு. எவ்வளோ அதெல்லாம் பவுட்ரு போடணும். எவ்வளோ சுல்லாம் வைக்குதுன்னு பாருங்கள் மக்களே. நெருப்பு இரும்பு எதை செய்கிறதுனே தெரியல மக்கள்களே. இது பாருங்கள், இப்போதான் களையை எடுத்தேன் மக்களே. இப்போ மறுபடியும் அறுவடைக்கு வரையிலே இப்படி புல் இப்படி மண்டுனா எப்படி மக்களே நம்ம வெள்ளாமை போட்டு எடுக்கிறது? பாருங்கள், நான் கீரை நறுக்க போகிறேன். அதுக்குள்ளே எவ்வளோ புல் இருக்குன்னு பாருங்களே. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சே நாங்கள் அந்த கீரையை நறுக்க முடியும். அதையும் களை எடுத்துது பாருங்கள். அறுவடை வரும்போதும் அவ்வளோ புல் மண்டிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்களும் எடுக்கிறோம் பண்ணுறோம். விவசாயம்லாம் ஒன்றும் பண்ண முடியல. பாருங்கள் எவ்வளோ புல்லுன்னு. பாருங்க மக்களே, இது அப்படியே அறுத்துப்பிட்டு நறுக்கிப்பிட்டு விட்டோம்னா அப்புறம் மறுபடியும் தலைஞ்சிடும். ஆமாம் மக்களே, இது வந்து அப்படியே நறுக்கிட்டு விட்டோம்னா இன்னும் ஒரு 10 நாளையில் அதை நல்லா பராமரித்து மறுபடியும் சுரண்டி விட்டு பண்ணோம்னு தண்ணி விட்டு 2 உப்புக்கல்ல போட்டோம்னா அது நல்லா அப்படியே விவசாயமாக நல்லா கீரை வச்சுட்டு வந்துடும். நம்ம அதுக்கு பராமரிக்கணும். இல்லைன்னா ஆட்டு எருவை தூவி விட்டு அதுக்கு வந்து நாங்கள் அதை உரப்படுத்தினாத்தே மறுவா நல்லா தலைஞ்சு குப்புன்னு விவசாயமாக வரும். இந்த மாதிரி அறுவடைக்கு வரும். இல்லைன்னா அது கொஞ்சம் தரைக்கிலே தான் இருக்கும். ஆமாம்.